ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் ஆர்த்தி. ஹோட்டல் ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான எம்டி பிரியாணி. இதை எம்டி பிரியாணின்னு சொல்லலாம், குஸ்கான்னு சொல்லலாம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அது நல்லா காஞ்சதும் அது கூட 2 பே லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹோல் பிரியாணி மசாலா இதில் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் சோம்பு மட்டும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துட்டு 2 மிளகாய், பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த ஆனியன்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கணும். கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து இதை வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அது நல்லா அதோட ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் எண்ணெயில் இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 2 பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இதையும் நல்லா அந்த தக்காளியோட ஜூஸ் எல்லாம் ஃபுல்லாக ஆயிலில் இறங்குற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கலருக்காகவும் காரத்துக்காகவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன், அதுவே போதுமானது. ஏன்னா நம்ம இப்போ கொஞ்சமான குவான்டிட்டியில் தான் செய்ய போகிறோம். அதிகமாக நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் நீங்கள் நிறையா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு, எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இது கூட நான் மெஷர் பண்ணி வச்சுருக்க தண்ணி எவ்வளோன்ட்டு அதை எல்லாமே ஊற்றிக்க போகிறேன். ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா தண்ணி கொதிச்சாதான் அந்த ஃப்ளேவர்லாம் தண்ணியில் நல்லா இறங்கும். பாருங்கள், இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ நான் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே சேர்த்துக்க போகிறேன். இந்த டைமில் அரிசி உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசியை உள்ளே சேர்த்துட்டு உடனே நீங்கள் குக்கர் மூடி போட்டு மூடிடாதீங்க. ஏன்னா அரிசியும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லோவாக கிளறிக்கணும். நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா தான் அரிசி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி தண்ணியோட கலக்கும். இல்லைனா ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் வேகாத மாதிரி வந்துடும். அதனால் நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குக்கர் மூடி போட்டு மூடி வேக வைங்க. இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு இதை ஒரு 2 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். விசில் விட்டு எடுத்துகிட்டு உடனே ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல்லே இருக்கும் நம்மளோட குஸ்கா. ஒரு நாளைக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், அப்புறமேட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.